Hi friends, I'm Martin. Word of the day is smite. The word smite can be used as verb and noun. இந்த smite அப்படிங்கிற இந்த வார்த்தை அருமையான இரண்டு அர்த்தங்களை கொண்டுள்ளது. முதலாவதாக it means to strike with a firm blow அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிகவும் பலமான அடியால் தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனுஷன் மற்றொரு மனிதனை அவனுடைய கையாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆயுதம் கொண்டோ மிகவும் பலமாக தாக்கும் பொழுது இந்த ஸ்மைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெர்பாகவும் பயன்படுத்தலாம், நவுனாகவும் பயன்படுத்தலாம். அதே போலவே ஒரு மனிதன் மிகப்பெரிய பண இழப்பை சந்திக்கும் பொழுதோ அல்லது மிகப்பெரிய கொடிய நோயால் பாதிக்கப்படும் போதும் கூட இந்த ஸ்மைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ நம்ம தமிழ்ல சில இடங்கள்ல சரியான அடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஸ்மைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெர்பாவும் பயன்படுத்தலாம், நவுனாவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தங்கள்ல பயன்படுத்தும் பொழுது பலமான அடி அல்லது பலமாக தாக்குதல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்துல பயன்படுத்தணும். ரெண்டாவதாக இட் மீன்ஸ் be strongly attracted to someone or something அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாராவது ஒருவர் மீதோ அல்லது ஏதாவது ஒன்றின் மீதோ வலுவாக ஈர்க்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதன் ஒரு பொருளின் அழகாலோ அல்லது மற்றொரு மனிதனின் அழகாலோ அல்லது மற்றொரு மனிதனின் அறிவு திறமையாலோ அல்லது மற்றொரு மனிதனின் ஏதாவது ஒரு திறமையாலோ மிகவும் அதிகமாக ஈர்க்கப்படும் பொழுது இந்த ஸ்மைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெர்பா பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தும் பொழுது அதிகமாக ஈர்க்கப்படுதல் அல்லது மயங்குதல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். He smote him with a rod அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் ஒரு தடியால் அவனை பலமாக அடித்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். She fell unconscious by his smite அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவனது பலமான அடியால் அவள் மயங்கி விழுந்தாள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். He was smitten by her beauty அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவளது அழகில் அவன் மயங்கினான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பலமான அடி அல்லது பலமாக அடித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. மேலும் அதிகமாக ஈர்க்கப்படுதல் அல்லது மயங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துங்க. ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர், பாய்.